நாம் திருமணம் வைக்கின்றோம், கோவிலில் திருமணம் வைக்கின்றோம். கோவிலில் நடுநாயகமாக இருப்பது நற்கருணை ஆண்டவர். அந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே தான் நாம் திருமணம் செய்கின்றோம். ஆனால் என்ன செய்கிறோம்? நல்ல நேரம் பார்த்து தான் தாலி கட்டுறோம். முதல்ல தாலியை கட்டிடுங்க ஃபாதர், நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது, அதுக்கப்புறம் பிரசங்கம் வைங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்முடைய பக்தி முயற்சி எதனூடாக செல்கிறது? அதனுடைய இறை நம்பிக்கை எங்கே செல்கிறது? கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். ஆலயத்தில் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவர், கண்ணும் கருத்துமாக நம்மை தினந்தோறும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த இறைவனுடைய பிரசன்னத்திலே நின்று எவ்வாறு நாம் நல்ல நேரம் பார்த்து தாலி கட்டுங்கன்னு சொல்கிற வாய் வருது, வார்த்தைகள் வருது? நம்முடைய பக்தி முயற்சிகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதனோடு கூடாக சில பேர்லாம் பார்த்தா கை காலில் எல்லாம் கயிறு கட்டியிருப்பாங்க. என்னன்னு கேட்டால் திருஷ்டி ஃபாதர், அதனால் கையிலையும் காலிலையும் கயிறு கட்டியிருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய தீர்த்தம் செய்யாத வல்லமையா இந்த கயிறும் செய்துவிடப் போகிறது? நாம் திருப்பலியில் தீர்த்தம் மந்திரிக்கின்றோம் அல்லவா? இந்த தீர்த்தம் தெளிக்கப்படும் இடமெல்லாம், இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. அருமையான ஜெபம். அப்போ நம்முடைய தீர்த்தம் இது செய்கின்ற ஒரு வல்லமையை இந்த கயிறு செஞ்சிட போதா? ஆக நம்முடைய பக்தி முயற்சிகளின் ஊடாக நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும்.